மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்தலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 281 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 974 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடியாக குவைத்தோட தங்க விலையை பார்த்துலாம் வாங்க. 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 372 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 60 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 201 ஃபீல்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 25 தினார் 29 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததா குவைத் செய்தி முதல்ல பார்த்துலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலம் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்ததா அணுசக்தி பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் ட்ரம்பின் பேச்சுவார்த்தையை ஈரான் ஏற்க தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நீட்டித்த சலுகையை தொடர்ந்து ஈரான் விரைவில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஒப்புக்கொள்ளப்படும் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி பெயர் வெளியிட விரும்பாத ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரியை மேற்கோள் காட்டி இஸ்ரேலுடனான போர் நிறுத்தம் மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிக்க ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒரு சந்திப்பை ஏற்றுக்கொள்வார் என்று அந்த டைம்ஸ் பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா இஸ்ரேல் மருத்துவமனையை தாக்கிய ஈரான். தெற்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு மருத்துவமனையை ஈரான் ஏவுகணையால் நேரடியாக தாக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக இஸ்ரேல் அவசர சேவை தெரிவித்துள்ளது. הלך נחת אצלנו פה, תראה מה עשו לנו, כל הבית הלך הבית. அடுத்ததா சலாம் மற்றும் ஹத்தீனில் நாளைய தினம் தண்ணீர் பற்றாக்குறை குறைவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இரவு 8 மணி முதல் சில பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த இடைநிறுத்தம் மேற்கொள்ளப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவியை எதிர்த்து போராட்ட சட்டம் 306 2013 சில விதிகளை அரசாங்கம் திருத்துகிறது. மீறுபவர்கள் 10,000 தினார்களுக்கு குறையாத அபராதமும் ஒவ்வொரு மீறலுக்கும் 5 லட்சம் தினார்களுக்கு மிகாமலும் அபராதம் விதிக்கப்படும். இதன்படி பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவிக்கு எதிரான போராட்டம் தொடர்பான 2013ஆம் ஆண்டின் 106ஆம் இலக்க சட்டத்தின் சில விதிகளை திருத்தும் ஆணை சட்டம் எண் 2025 அமைச்சர்கள் குழு அங்கீகரித்துள்ளது. அல் ஜரீதா பெறப்பட்ட சட்டத்தின் நகல் திருத்தத்தின் பிரிவு 1 பிரிவு 25 தற்போதைய முறையை வெளியுறவு அமைச்சரின் பரிந்துரையின் பேரில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை செயல்படுத்த தேவையான முடிவுகளை வெளியிடுவதற்கு அமைச்சர்கள் குழுவிற்கு அதிகாரம் அளிக்கும் ஒரு விதியுடன் மாற்றுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததா குவைத்தில் வெப்பநிலையில் லேசான வீழ்ச்சியுடன் வெப்பமான தூசி நிறைந்த வானிலை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக தூசி காரணமாக குறைந்த தெரிவுநிலை உள்ள பகுதிகளில் எச்சரிக்கையாக இருக்கவும் அலைகளின் உயரம் அதிகமாக இருப்பதால் தேவையற்ற கடல் நடவடிக்கைகளை தவிர்க்கவும் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி குவைத்தில் வார இறுதியில் அதாவது எதிர்வரும் நாட்களில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வெப்பமான மற்றும் தூசி நிறைந்த வானிலை இருக்கும் என்றும் முந்தைய வாரத்துடன் ஒப்பிடும்போது வெப்பநிலையில் ஒப்பீட்டளவு குறைவு ஏற்படும் என்றும் வானிலை ஆய்வுத்துறை இயக்குனர் தரர் அல் அலி இன்று அறிவித்தார். அடுத்ததா பிராந்திய அமைதியின்மைக்கு மத்தியில் குவைத் உணவு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகளை செயல்படுத்துகிறது. இதன்படி ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்து வரும் மோதலை கருத்தில் கொண்டு மருத்துவம் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏராளமாக இருப்பதையும் எல்லா நேரங்களிலும் சேவைகள் கிடைப்பதையும் உறுதி செய்வதற்கு அனைத்து அமைச்சகங்கள் மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் எடுத்துள்ள ஏற்பாடுகள் மற்றும் நடவடிக்கைகளை அமைச்சரவை ஆய்வு செய்துள்ளது. மேலும் பிரதமர் ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் சபா தலைமையில் பயான் அரண்மனையில் சமீபத்திய முடிவடைந்த வாராந்திர கூட்டத்தில்
அமைச்சரவை இந்த நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தின் போது மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார மையங்களுக்கு தேவையான அனைத்து மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்கள் வழங்குவதற்கான தனது அமைச்சகத்தின் தயாரிப்புகள் குறித்து சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவதி அமைச்சரவைக்கு விளக்கினார். உணவு பாதுகாப்பு மற்றும் கையிருப்பு, முக்கியமான தேவையான பொருட்கள் மற்றும் சந்தை இயக்கத்தை கண்காணித்து, குறிப்பாக உணவு மற்றும் தண்ணீர் என அனைத்தையும் ஏராளமாக வழங்குவதை உறுதி செய்வதற்கான வழிகள் பற்றிய தனது அமைச்சகத்தின் அறிக்கையை வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் கலீஃபா அல் அஜீல் வழங்கினார். தொடர்புடைய முன்னேற்றத்தில் பிராந்தியத்தில் தற்போதைய சூழ்நிலை காரணமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசில் உள்ள குவைத் குடிமக்களை வெளியேற்றுவதற்கான விரிவான அவசர திட்டத்தை தனது அமைச்சகம் தயாரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் அப்துல்லா அலி அல் ஹையா அறிவித்துள்ளார். அரசியல் தலைமையின் உத்தரவின்படி தெஹ்ரானில் உள்ள குவைத் தூதரகம் மூலம் ஈரானில் உள்ள குவைத் குடிமக்களின் நிலைமையை 24 மணி நேரமும் அமைச்சகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அவர் உறுதிப்படுத்தினார். அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அவர்களுக்கு தேவையான வழிகாட்டுதலை வழங்குவதற்கும் அவர்களுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டு நடைபெற்று வருவதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்ததான், குவைத்தில் புதிய விமான நிலையம் நோயாளிகள் மற்றும் ஊனமுற்றோர்களுக்கான வசதிகளை வழங்குகிறது. இதன்படி குவைத் சர்வதேச விமான நிலையம் உலகளவிய வடிவமைப்பின் கீழ் குவைத் அணுகல் குறியீட்டை கடைபிடிப்பதாக சமூக விவகார அமைச்சரும் குடும்பம் மற்றும் குழந்தை பருவ விவகாரங்களுக்கான இணை அமைச்சருமான டாக்டர் அம்தால் அல் ஹுவைலா நேற்றைய தினம் உறுதிப்படுத்தியுள்ளார். இதன்படி உடன் பேசிய அமைச்சர், சமூகத்தின் அனைத்து பிரிவுகளின் தேவைகளையும், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் மற்றும் சிறப்பு தேவைகள் உள்ள நபர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஒரு விரிவான பாதுகாப்பான சூழலை வழங்குவதை உறுதி செய்வதை இந்த குறியீடு நோக்கமாக கொண்டுள்ளது என குறிப்பிட்டார். மேலும் வெளிப்புற தூண்டுதல்களால் சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு பொருத்தமான சூழலை வழங்குவதற்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உணர்ச்சி அறைகள் போன்ற துணை வசதிகள் இந்த திட்டத்தில் அடங்கும் என டாக்டர் அல் ஹுவைலா கூறினார். இதில் ஆட்டிசம் உள்ள குழந்தைகள், அறிவுசார் குறைபாடுள்ள குழந்தைகள், குறைபாடுள்ள நபர்கள், அல்சைமர் நோய் போன்ற நிலைமைகளை கொண்ட முதியவர்கள் அடங்குவர். அடுத்ததா, விமானம் தாமதத்திற்கு இழப்பீடு வழங்க விமான நிறுவனத்துக்கு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கைரோவிலிருந்து குவைத்திற்கு விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டதால் வழக்கறிஞர் முகமது சஃபருக்கு இழப்பீடு வழங்குமாறு முதல்நிலை நீதிமன்றம் ஒரு வணிக விமான நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி விமான நிறுவனத்திற்கு எதிராக சஃபர் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விவரங்கள் அவரது விளக்கத்தில் கூறப்பட்டுள்ளன. கைரோவிலிருந்து குவைத்திற்கு தனது விமானம் அதாவது 30ஆம் தேதி அன்று இரவு 8:05 புறப்பட்டு இரவு 11:05 மணிக்கு வந்து சேரும் என்று அவர் தெரிவித்தார். இருப்பினும் விமானம் 5 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாகி 1ஆம் தேதி அதிகாலை 1:45 மணிக்கு புறப்பட்டு இந்த குறிப்பிடத்தக்க தாமதம் குறித்து அவருக்கு முன்கூட்டி அறிவிக்கப்படவில்லை எனவும், இதன் விளைவாக முக்கிய வாடிக்கையாளர்கள் சந்திப்புகள் ரத்து செய்யப்பட்டதாகவும், தனக்கு ஏற்பட்ட பொருள் மற்றும் தார்மீக சேதங்களுக்கு ரூபாய் 5001 இழப்பீடு கோரினார். முழு பொறுப்பும் வணிக விமான நிறுவனத்திடம் உள்ளது என்பதை நீதிமன்றம் தனது தரப்பில் உறுதிப்படுத்தி குவைத் தினார் 470 கேடி செலுத்த உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததா, அப்துல்லேலில் கடத்தல் முயற்சியில் 1837 மருந்து பெட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி அப்துல்லி எல்லை கடமை வழியாக 1837 பெட்டிகள் பல்வேறு மருந்துகளை கடத்த முயற்சியை குவைத் சுங்கத்துறை அதிகாரிகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்துல்லி சுங்க நிர்வாகத்தின் சுங்க ஆய்வாளர்களுக்கு நாட்டிற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்ட ஒரு சரக்கு குறித்து சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. விரிவான ஆய்வு நடத்தப்பட்டதில் பல்வேறு வகையான மருந்துகள் நிரப்பப்பட்ட மொத்தம் 1837 சிறிய பெட்டிகளை கொண்ட 6 பெரிய பெட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. சரக்கு உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு, மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களிலும் மேலதிக விசாரணை மற்றும் உரிய நடவடிக்கைகளை எடுக்க உரிய சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. அடுத்ததா, சவுதி அரேபியாவில் உள்ளவங்களுக்கான செய்தி இது பாருங்கள். ஒரு நபர் நடந்து போய்கிட்டு இருக்காரு, ஆனால் அதை கூட பார்க்காம இவர் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறான்னு பாருங்கள். எனவே வெளியில் போகிறவங்க மிகவும் ஜாக்கிரதையாக இருங்க. முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும்.
கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே மிக்க நன்றி. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.